டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட சினிமேட்டிக் யூனிவர்ஸில் அடுத்த படம் பென்ஸ். பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்ஸ் டைரக்டர் பாக்யராஜ் கண்ணனோட ஏக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பென்ஸ் படத்தோட புதிய கதாபாத்திரத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள நடிகர் நவீன் பாலி அவர்கள் இந்த படத்தில் வால்டர்ன்ற கதாபாத்திரத்தில் எல்சியூவில் கனெக்ட் ஆக போகிறதா அஃபிஷியலாகவே படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. சாய் அபியங்கரோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் நிவின் பாலியோட கதாபாத்திரத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாசானா ப்ரோமோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிவின் பாலி அவர்கள் இந்த படத்தில் ஃபின் வால்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் போல் இருக்கு. நிவின் பாலி இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்க போகிறதாவும் கூட இந்த ப்ரோமோவில் தெரிய வருது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு கதை எழுதுனது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. நடிகர் வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் அடுத்த படம் மாரீசன். மாரீசன் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் இப்போ படக்குழுவினர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூலை மாதத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சிவா நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் பறந்து போ. ஜூலை 4ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதி ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாட்டில் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. டைரக்டர் ராமோட ஏக்கத்தில் சிவா அவர்கள் ஹீரோவாக நடித்து நடிகர் சிவா அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். இப்போ யூடியூப்பில் இந்த படத்தோட ட்ரீசர் வெளியாகிருக்கு. நடிகர் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, நாசர் மற்றும் ஜோஜோ ஜார்ஜ், அசோக் செல்வன் நடிப்பில் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் தக் லைஃப். தக் லைஃப் படம் பேன் இண்டியா லாங்குவேஜ் உலகம் முழுவதும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அறிவித்து இப்போது புக்கிங்கும் செம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு கர்நாடகாவில் கூட ஒரு சில மேஜரான இடத்துல தக் லைஃப் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மணிரத்னமோட ஏக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் நல்லாவே போயிட்டுருக்கு.